பொதுவாக விளக்கெண்ணெய் குடிக்கிறோம் அப்படின்னும் போது வாயில் நம்ம ஊற்றி குடித்த உடனே அது நம்ம தொண்டை குழாய் உள்ளே போய் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகுடலுக்கு போகும்போது அங்கே என்ன செய்யும்னா இந்த விளக்கெண்ணெயில் இருக்கக்கூடிய இந்த ரிசினோலிக் ஆசிட் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். இது அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள், குடல் கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்படும் அப்படின்ற காரணத்தினால நிறைய பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுகளில் ஏற்படுது இல்லையா, இந்த மூட்டு வலி, மூட்டு வீக்கம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த விளக்கெண்ணெய் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஐப்ரோஸில் நல்லா தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவு 2 புருவங்களில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடலாம். காலையில் எழுந்து நீங்கள் முகத்தை நல்லா கழுவிடலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 60 நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா புருவங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தி அடையும். ரொம்ப குறிப்பாக இந்த விளக்கெண்ணெயை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தொப்புள் பகுதியில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடலாம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது. இப்படி செய்யும்போது நம்ம பெல்லி பட்டன் உள்ளே இருக்கக்கூடிய பெக்கோட்டை கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய